நம்மளோட குழந்தைங்க படிச்சிட்ருப்பாங்க. அவங்கள பேங்க் எக்ஸாமுக்கு பெற்றோர் படிக்க வைக்கணும். இல்லை ஒரு போலீஸு, இல்லை ஒரு ஐஏஎஸ்ஸு, இந்த மாதிரியான பலதரப்பட்ட ஐடி கம்பெனி இப்படி எதுக்கு வேணாலும் படிக்க வைக்கலாம். ஆனால் அந்த குழந்தைங்க படிக்கும்போது பயப்படாமல் படிக்கணும். இந்த குழந்தைங்களுக்கு படிப்பு தான் ஒரு கனவாக இருக்கும் இல்லையா? அதிகபட்சமாக ஒரு யூபிஎஸ்சி, அதாவது சிவில் தேர்வில் வெற்றி பெறுவதாக இருக்கும். அப்போது அந்த படிப்புக்காக உள்ளே நுழையும் பொழுது அவங்களுக்கு ஒரு வித பயம் வருது. சில பேருக்கு ஒரு தம்பி என்கிட்ட பேசும்போது சொன்னாங்க, அம்மா நான் 7 தரம் எழுதியிருக்கேம்மா இந்த சிவில் தேர்வு அப்படின்னாங்க. நான் சொன்னேன், 1 மார்க்கில் போயிடுது, 2 மார்க்கில் போயிடுது, இப்படியே போயிட்டுருக்குமா அப்படின்னாங்க. நான் சொன்னேன், எப்போதும் 1 மார்க்கில் போயிடுச்சு, ஐயோ இப்படி 7 தரம் எழுதிட்டோமே அப்படிங்கிற நினப்பெல்லாம் வச்சுக்காதீங்க. மீண்டும் மீண்டும் நீங்கள் எழுதுங்க. ஒரு தரமாவது நீங்கள் ஃபுல் மார்க் எடுத்து நீங்கள் ஒரு அதிகாரியாக, அதாவது அரசு அதிகாரியாக நீங்கள் உட்கார்ந்து படிக்கும் மாணவர்களுக்கு நிறைய ஒரு சலுகைகள் இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் கொண்டு வரணும். அதுதான் நான் எதிர்பார்க்குறேன் தம்பி அப்படின்னு சொன்னேன். அவங்களும் எங்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு சரிங்கம்மா அப்படின்னு போயிருக்காங்க. பயம் வேண்டாம், நம்மளால் முடியும் அப்படின்னு நினச்சி படிங்க. இப்போது கரண்ட் இல்லாத வீட்டில் இருந்து கூட நிறைய கலெக்டர்கள் உருவாகியிருக்காங்க. ஒரு எப்படி சொல்கிறது, ரொம்ப ஒரு ஏழைப்பட்ட குடும்பத்தில் இருந்தும் வர்றாங்க. அதனால் நம்மளுடைய லட்சியமாக இருக்கணும். அது அவ்வளோதான், பயமாக இருக்கக்கூடாது. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. தேங்க்யூ.